ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, அதாவது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை வந்து செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு வெப்சைட்லயுமே பாத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னா speedtest.net. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வெப்சைட்குள்ள போனமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சிம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு வந்து கீழே காட்டியிருக்கும். இப்போ மேல வந்து கோன் இருக்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்ச நேரம் லோட் ஆகும். உங்களுக்கு வந்து அது லோட் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் மாதிரி காட்டும். அதுல வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து காட்டும். இது வந்து காட்டிட்டு இருக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து எந்த லொகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு வந்து காட்டும். கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு எல்லாத்துக்கும் சென்னைன்னு தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயப்பட வேணாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் எல்லாம் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது வந்து சென்னை அப்படின்னு தான் காட்டும். இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு காட்டினதுமே கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீட்டர் வந்து காமிச்சிட்டே இருக்கும். காமிச்சமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து ஃபைனலா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து காமிக்கும். இதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். மறக்காம போய் பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fast.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். நீங்க இந்த வெப்சைட்குள்ள போனமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பட்டனுமே நீங்க கிளிக் பண்ண வந்து வேணாம். அதுல நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க வெப்சைட்குள்ள போனமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே காட்டும். என்ன கேட்டீங்கன்னா இது பெஸ்டான வெப்சைட் இதுதான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வெப்சைட்குள்ள போனமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த பட்டனுமே கிளிக் பண்ண வேணாம். நீங்க டைரக்டா வெப்சைட்குள்ள போனமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து காட்டிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வெப்சைட்டும் பார்த்திருப்போம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க இதுல வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து செக் பண்ணா இந்த வெப்சைட்னு இல்ல இன்னும் நிறைய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல எல்லாம் போய் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து செக் பண்ணா நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து லாஸ் ஆகுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்து இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதுல காட்டுதோ அதை விட ஒரு 2 MB 3 MB எக்ஸ்ட்ராவே பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் வந்து காலி ஆகும். நீங்க வந்து இதை செக் பண்றீங்க அப்படின்னா இதை ஒரு டைம் மனசுல வச்சுட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. போய் நிறைய டைம் பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களோட இன்டர்நெட் வந்து காலி ஆயிரும். விஷயத்தை பாத்தீங்கன்னா நான் வந்து கடைசியா சொல்லணும்னு இருந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ சிம் வந்து யூஸ் பண்றேன். நான் வந்து ஜியோ சிம்ல வந்து எவ்வளவு இன்டர்நெட் ஸ்பீடு வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல வந்து பாத்துருக்கலாம். நீங்க வந்து என்ன சிம் வந்து யூஸ் பண்றீங்க, அந்த சிம்முக்கு வந்து எவ்வளவு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கிடைக்குது அப்படின்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.